ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. வேறு என்னங்க, வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுட்டு இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பாமாயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இதோட அந்த பிசுபிசுப்பு போகிறதுக்காக வேண்டி தான் எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா நல்ல ருசி இருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 4 பச்சை மிளகு, ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, ஒரு 3 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்த பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா சூடு ஏறும்படி வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் மாறினதுக்கப்புறமாட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸு புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நாம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நாம் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க, வேக விட்டுறலாம். இந்த கேப்பில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த காரக்குழம்புல ஊற்றிடலாங்க. ஊற்றும்போது நல்ல கட்டியான சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடிங்க. மேலும் இது போல் சிம்பிளான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.